பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ எனக்கு ஃபிட் ஆகலை. ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் பிரிட்டி டேஸ். ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணி போட்டிருக்கேன். இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். பூரி பண்ணுறதுக்காக மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூரியும் ராஜ்மா கிரேவியும் தான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு குக் பண்ணியிருந்தேன். நைட்டே ராஜ்மா ஊற வச்சுட்டேன். அதை குக்கரில் வச்சுருக்கேன். 5 விசில்ஸ் வரணும். ஸோ அதுக்குள்ளே கிரேவிக்கு வேணுன்றது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பெப்பர், ஃபெனல் சீட்ஸ், ரெட் சில்லிஸ், ஜிஞ்சர், கார்லிக், அப்புறம் ஆனியன், டொமேட்டோ, மல்லித்தூள் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த அப்புறம் கிரைண்ட் பண்ணிவிட்டு தென் திரும்ப கடுகு, ஆனியன் இதெல்லாம் தாளித்து இந்த கிரேவி அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேக வச்சுருந்த ராஜ்மாவை கிரேவியில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் பாயில் ஆக விட்டுருவேன். இந்த மெத்தடில் தான் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். மட்டும் நான் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஆயில் இல்லாமல் சப்பாத்தி ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. டைம் சாப்பிட்ட அப்புறம் ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும். அதுக்காக நான் டேட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். எப்போல்லாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கோ அப்போல்லாம் ஒரு டேட்ஸ் எடுத்து சாப்பிட்டுப்பேன். சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். குட்டி பார்க் போய் விளாடணும் அப்படின்னு சொன்னதுனால பார்க் போயிருந்தோம். தென் திரும்ப வீட்டுக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டுருக்கேன். எப்போல்லாம் சாட்டர்டே லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் ஃபேமிலியோட கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். கோவில் மலை மேலே இருக்கிறதுனால கேப் புக் பண்ணி தான் போயிருந்தோம். ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறும்போது குட்டி தூக்க சொல்லுவா. அவளுக்கு கால் வலிக்கும் போது தூக்க சொல்லுவா. ஸோ தூக்கிட்டு ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கேப் புக் பண்ணி போயிட்டோம். இல்லைனா மேக்ஸிமம் ஆட்டோ புக் பண்ணி தான் போவோம். குட்டிக்கு ஆட்டோ தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆட்டோ புக் பண்ணி தான் மேக்ஸிமம் போகிற மாதிரி இருக்கும். மேல இருந்து பார்க்கும்போது வியூ சூப்பரா இருந்தது. கடல் பக்கத்துல மவுண்டைன்ஸ், அந்த டைம்ல தான் சன்செட் ஆயிட்டு இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. தென் பிரசாதம்லாம் சாப்பிட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போலாம் 5:45 அப்படிங்கும்போதே லைட்டாக இருட்ட ஸ்டார்ட் ஆகிடுது. 6 o'clockங்கும்போது 8 o'clock அந்த மாதிரி இருக்கு. தென் நெக்ஸ்ட் டே தீபாவளி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக மால் போயிருந்தோம். இந்த
இந்த ஒயிட் கலர் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணலை. இது வந்துட்டு எக்ஸல் சைஸில் தான் எல்லாமே இருந்தது. ஸோ எனக்கு ஃபிட் ஆகலை. ஒரே ஒரு ட்ரெஸ் தான் எடுக்கலான்ட்டு போயிருந்தேன். ஆனால் அங்கே வந்துட்டு கலெக்ஷன்ஸ் நிறையா சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கிட்டேன். குட்டி ஸ்கூலில் வந்துட்டு திவாலி ஷாப்பிங் மேளா அப்படின்ட்டு ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அதாவது எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க பண்ண ஹேண்ட் கிராஃப்ட் திங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டால் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அதனால ஸ்கூல்லேருந்து பேரண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் கிளம்பிட்டுருக்கேன்.